கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். විශ්වාසතුල් ප්‍රේමවත් දරුවනි ඔයාලා සුබපතල පිළිගන්නවා. இந்த நாட்கள்லையும் நாங்கள் சிலுவை தியானம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். උන්වහන්සේගේ කුරුසය ගැන අපි මෙනෙහි කරන්න යනවා. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අප උදෙසා ලේ වැගිරුවා. நீங்கள் கொலோசியரின் புத்தகம் කොලොසි පොතේ முதலாவது அதிகாரம் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, පළවෙනි පරිච්ඡේද 14 වෙනි වචනේ බැලුවා නම් குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. උන්වහන්සේ තුළ අපගේ මිදීම වන පව්වලට කමාව අපට තිබේ. இந்த இடத்துல பாருங்க, தமிழ் வேதத்துல சொல்லியிருக்கு, அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. දෙමළ බයිබලයේ කියන ලබන උන්වහන්සේගේ ලේ වලින් ඇවිල්ලා අපට පව් කමා කරනවා. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எதற்காக எங்களுக்கு ரத்தம் சிந்தினார் என்றால், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කුමක් උදෙසා අප උදෙසා ඇවිත් ලේ වැගිරුවාද? நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும், ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. අපයාලා ඒ පව් කමාව ඒ වගේ මේ මිදීම ලබා ගන්න පිණිස උන්වහන්සේ ලේ වැගිරුවා. இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முத යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පැමිණෙන්න කලින් இந்த உலகத்துல பாவம் அதிக அளவு இருந்தது. මේ ලෝකේ පාපය අධිකව තිබුණා. அநேக பாவங்கள்ல இருக்கிற அந்த ஜனங்கள் මේ පාපය තුළ ඉන්න ජනතාව அழிந்து விடக்கூடாது, විනාශ වෙලා යන්න. பாவத்தினால் அடிமையாக்கப்பட்டு அவங்க லைஃப இல்லாம ஆக்கிக்க கூடாது, ඒ පාපයට යටත් වෙලා යාලගේ ජීවිතය ඇවිල්ලා යාල විනාශ කරගන්න. நரகத்துக்கு போய்விடக் கூடாது ඒ පාතාලයට ඇතුල් වෙන්න දෙන්න. என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ඒ උදෙසා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ලෝකයට පැමිණාවේ. பாடுகள் அனுபவித்து ரத்தம் சிந்தினாரு. පීඩාවන් අනුභව කළා උන්වහන්සේ ලේ වැගිරුවා. தன் ரத்தத்தை ஒரு விலையா எங்களுக்காக கொடுத்து උන්වහන්සේගේ ලේ ඇවිල්ලා මිලයක් ලෙස අප උදෙසා දීලා அவர் எங்கள் பாவ மன்னிப்பை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டாரு. උන්වහන්සේ පව් කමාව අපට ලබා දීලා අප මුදවා இப்ப அந்த ගත්තා. ரத்தம் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து ஒரு மீட்பை உண்டாக்குறதா இருக்கிறது. ඒ උන්වහන්සේගේ ලේ තුලින් අපිට පව් කමාව ඒ වගේ මිදීමද ලැබෙනවා. அதனால இன்னைக்கு நீங்க பாவத்துல இருக்கலாம். ඔයාලා මේ දවසේ පාපය තුළ සිටින ஏதோ ஒரு பாவம் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது என்று யோசிக்கிறீங்களா? කුමක්කෝ පාපයක් ඔයාලා වටා ලං කරමින් සිටිනවා කියලා සිතනවා. ஏதோ பாவத்தின் காரியங்கள் எனக்கு விட முடியலையே, මේ පාපේ කාර්යයන් මට අතාරින්න බෑනේ. இந்த பாவம் சில ரகசியமாய் கூட நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கலாம். අපි ඇවිල්ලා ඒ රහසිගත සමහර පාපයන් කරමින් அந்த සිටිනවා. இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை நினைவு கூறுங்க. ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ වැගිරුවා වූ ලේ ගැන ඔයාලා සිතන්න. அந்த ரத்தமானது நீங்க எந்த பாவத்துல இருந்தாலும் அது எங்களை மீட்டு கொண்டு அது ரட்சித்து கொள்ளுகிறதா இருக்கிறது. ඒ උන්වහන්සේගේ ලේ තුලින් ඇවිල්ලා අපි ඇවිල්ලා උන්වහන්සේ මිදීමක්ද උන්වහන්සේ ලබා දෙනවා. எனக்காகவும் உங்களுக்காகவும் මං උදෙසත් ඔයාලා උදෙසා நம்மட பாவங்களுக்காக අපගේ පාපයන් උදෙසා அவருடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டு இருக்கிறாரு. උන්වහන්සේගේ ලේ වගුරුවල අපව මිදෙව්වා. இன்னைக்கு அந்த ரத்தத்தை நாங்க பற்றி கொண்டோம் என்றால், මේ දවසේ ලේ තුල අපි ඇවිල්ලා සොයදා அந்த ගත්තා. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் பற்றி கொண்டோம் என்றால், ඒ කුමාරයා කියනවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ තුල අපි සිටියා නම් எங்க எல்லா காரியத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்பட்டு மீட்டு கொள்ளப்படுவோம். සියල්ල තුලින් අපි නිදාසේ වගේම මිදීමක් ලැබේ. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? මේ දවසේ කැප කරනවාද? எங்கள் அன்புள்ள தகப்பனே, ප්‍රේමවන්ත පියාණනි, உம்முடைய ரத்தமானது எங்கள் பாவங்களை மன்னித்து அதை மீட்டு கொள்ளுகிறதா இருக்கிறதே. ඔබ වහන්සේගේ ලේ ඇවිල්ලා අපගේ පව් කමා කළේ වගේම මිදීමක් ලබා දෙනවා. இன்னைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் කැප කරනවා සියලුම දරුවන්ගේ ජීවිතය அப்பா තුළ அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து ඒ පව් කමාව ලබා දීලා ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு ஆசீர்வதிச்சிடுங்க. සියලුම දරුවන් ඔබ වහන්සේ මුදවලා ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.